ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது, வித்ரா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்னோடய லிங்க் டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அடுத்து ஓடிபி கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. நார்மலாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி இருக்கேன், ஸோ அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் தான் பண்ணணும், மற்றபடி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ், இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷன் பாருங்கள். அந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்புட் ரீசார்ஜ் அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இங்கே ரீசார்ஜுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது டைரெக்டாக ஜிபேவா, ஃபோன்பேவா, பேடிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் ஜாப் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே அதுக்கு பேடிஎம் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஜிபே, ஃபோன்பேலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் சென்ட் ஆகும்போது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். ஸோ அதெல்லாம் வந்து இஷ்யூஸ் வரும் நிறையா. ஸோ அதனால் பேடிஎம் இஸ் தி பெட்டர். ஓகேங்களா? பேடிஎம்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுமே உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அமௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பை பண்ண டாஸ்க் ஏரியான்னு இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் டாஸ்க் ஏரியா இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே 497க்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா பை நவுன்னு இருக்குது இல்லையா, அதை பை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ரீசார்ஜ் வேலட் எனக்கு வந்து 0.00ன்னு காட்டுது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அமௌண்ட் அங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு அக்ரிமெண்ட் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் பே பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் 600 ப்ராடக்ட்டும் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு ஆஃபரில் போய்ட்டு இருக்கேன். இந்த 3 நாள் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுனாக்கா 600 ப்ராடக்ட்டை நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பை பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 4வதாக பாருங்கள் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கோ டு ஒர்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த கோ டு ஒர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷோ ஆகும். அந்த வீடியோவை நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டிங்கனாக்கா அடுத்து உங்களுக்கு 10 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டு உங்கள் வேலெட்டில் ஏறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன்னு இருக்குது பாருங்கள். ஹோம் பேஜை கிளிக் பண்ண இங்கே ஆன்லைன் வித்ட்ராலுக்கு மேலே அந்த ஆன்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஷோ ஆகுது இல்லையா, இதில் வாட்ஸ்அப் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு கொண்டு போகும். அதில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஹாய் மேம், ஐ எம் நியூ ஜாயினிங் சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க. போட்டதுமே அவங்க வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஒன்றும் பெரிய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் இல்லை. உங்களுடையதோ இந்த வேலட் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த வேலட் பேஜ் ப்ளஸ் ப்ரொஃபைலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இந்த கோ டு ஒர்க்குன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு 120 ரூபாய்க்கு ஒரு கேப்சா கொடுப்பாங்க. அந்த கேப்சாவை காப்பி பண்ணி இந்த ரிவார்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 120 உங்கள் வேலெட்டில் ஏறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னோடய டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுடைய நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நேம், அதாவது பேங்க் நேம் 2வது, 3வது ஐஎஃப்எஸ்சி கோட், 4வது பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி ஒன்று வரும். சரிங்களா? அந்த ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு ஆப்பாக வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வைட்டை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிங்கனாக்கா இன்வைட் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் பேஜில் வித்ட்ரால் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 120 அப்படி ஏறிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போயே வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். வித்ட்ராலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலாம் இங்கே ஷோ ஆகும். இங்கே டைப் வித்ட்ரால் அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை வித்ட்ரால் கொடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் டிப்ஸ் பாருங்கள், மினிமம் வித்ட்ரால் 120 ரூபா தான் கொடுக்க முடியும். 0 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வித்ட்ராலை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஓகே, இதில் வித்ட்ரால் ரெக்கார்டு பார்க்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் அவ்வளோதான் ஒர்க் பண்ணுறது, வேறு எதுவுமே இல்லை இதில் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு இதில் சொல்லாத டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா எனக்கு ப்ரைவேட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன்.
வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அட்மின்ட்ட மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.